நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருவருள் துணையோடு நாம் வேதங்கள் 4 வேதங்களை பற்றி பார்த்தோம். இந்த 4 வேதங்கள் என்ன சொல்கிறது என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு வேள்விக்குள் செல்ல வேண்டும். ஏனெனில் வேதமும் வேள்வியும் ஆகினார்க்கு. இந்த 4 வேதங்கள் எவற்றை கூறுகின்றன என்று பார்த்தால், அறம் எது தர்மமானது, எதை எந்த வழியிலே செய்தால் தர்மம், எதை எப்படி செய்தால் தர்மம், எது தானம் என்றெல்லாம் அறவழியை போதிக்கிறது. இரண்டாவதாக பொருளீட்டுவதற்கான வழிகளை, எவ்வாறு பொருளீட்ட வேண்டும், நீங்கள் எவ்வழியில் பொருளீட்டினால் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நலம் பயக்கும், அறவழி வாழ்க்கையை தரும் என்பதை கூறுவது இரண்டாவது. மூன்றாவது இன்பம். இன்பத்திலே நாம் வீட்டில் நுழையும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய இன்பமும் தனி. அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள் அவளை சார்ந்து அவர்களை பார்க்கும் பொழுது ஏற்படும் இன்பம் ஒன்று. அவர்களுக்காக நாம் உழைத்து அவர்களை பசியாற்றி பராமரித்தல், அது ஒரு இன்பம். அதே போல இந்த ஆன்மாவிற்கு இன்பமாகிய நோயற்ற வாழ்வினும் குறைவற்ற செல்வத்தை இந்த உடல் பெற வேண்டும். ஆன்மா தேவையில்லாமல் குழப்பிக்கொண்டு துன்பத்திற்கு ஆளாகக்கூடாது. இது மூன்றாவது வேதம் கூறுவது. நான்காவதாக வீடு பெற்று எவ்வாறு அடைவது, பிரவாத்தன்மையை எவ்வாறு அடைவது என்பதை கூறுவதே இதனுடைய நோக்கம். வேதம் 4 முக்கியமாக கூறுகிறது. அது அறம், பொருள், இன்பம், வீடு. இதை தர்மம், அர்த்தம், காமம், மோகம் என்று பிரிப்பார்கள். இதிலே ரிக்வேதம் என்பது நதிகளையும் மலைகளையும் சூரியனையும் சந்திரனையும் தேவதைகளாக கூறி, அந்த நதியில் நீராடும் பொழுதும் சூரியனை பார்க்கும் பொழுதும் சந்திரனை பார்க்கும் பொழுதும் மரம், செடி, கொடி அனைத்தையுமே அவை தேவதைகளாக பார்க்கின்றன. ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது கூட வேதத்தில் வரக்கூடிய வசனம், ஏ மரதேவதையே, நான் சுவாசிப்பதற்கு எனக்கு நீ பிராணனை தருகிறார். பிராணவாயு மரம் தருதுங்கிறத, ஆக்சிஜன் தர அந்த காலத்தில் ரிக்வேதம் பேசியிருக்கு. ஆச்சரியமான விஷயம். ஆக இங்கே தேவதை என்பது மலை கடவுள், வருணன் என்று சொல்லுவார். வருணன்னா மலை கடவுள். அப்படி மலை, அப்படி ஒவ்வொன்ற மகிழ்ச்சியை தரக்கூடியது எல்லாத்தையும் ஒரு தெய்வமாக உருவகப்படுத்தி அந்த மலையையும், அடர்ந்த வனங்கள் சூழ்ந்த மலையையும், வான்மலையையும், மற்றும் நமக்கு பயன் தரக்கூடிய விலங்குகளையும், இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு வழிபட வேண்டும் என்று கூறி, ரிக்வேத காலத்திலே இருந்த நல்ல அரசர்கள் பற்றியும் தீய அரசர்கள் பற்றியும் அவருடைய வாழ்க்கை முறை பற்றியும் நமக்கு கூறுவதோடு, பலவிதமான மருத்துவ முறைகளும் இந்த ரிக்வேதத்திலே பேசப்பட்டுள்ளது. ஆச்சரியமாக படிக்கும் பொழுது திகைத்து போனோம். ஏன்னா மந்திரதந்திரம் ஏதோ அப்படி இருக்கணும் போட, இங்கே மருத்துவ முறையெல்லாம் கூறியிருக்கேன். வெட்டுக்காயம், வெட்டுப்பட்டால் உடல் உறுப்புகள் சிதைவடைந்தால் எல்லாத்துக்கும் மருத்துவம் அங்கே பேசப்படுகிறது. அதே போல அகத்தியர் முதலிய தமிழ் முனிவர்களை பற்றியும், இங்கே தமிழ் என்ற வார்த்தை அகத்தியருக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது என்றால், நாம் இப்பொழுது பிராந்திய தமிழ்நாட்டில் மட்டும் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி கிடையாது. அதை பற்றி தமிழின் சிறப்பு என்ற பதிவிலே தெளிவாக குறிப்பிடுகின்றேன். இந்த ரிக்வேதம் அகஸ்தியர் முதலிய முனிவர்களை பற்றியும், காவிரி, கங்கை, யமுனை போன்ற நதிகளின் பெருமை பற்றியும், உழவர்கள் எவ்வளவு சிறப்புடையவர்கள், உழவு எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றியும், உழவு செய்வதற்கான வழிமுறை பற்றியும், பசு வளர்த்தல், பசு பொருட்களை உற்பத்தி செய்தல் முதலியவற்றை பற்றியும், நாம் எவ்வாறு வேண்டினால் மழை வரும் என்பவற்றையும் கூறுகிறது ரிக்வேதம். ரிக்வேதம் எதை கூறுகிறது? இந்த மரம், செடி, கொடியெல்லாம் தேவதைன்னு வச்சுக்கோம்.
தேவதைகளை பற்றியும் புராண கால அரசர்களை பற்றியும் அன்று உபயோகத்தில் இருந்த மருத்துவ முறைகள் பற்றியும் அகத்தியர் முதலிய முனிவர்களை பற்றியும் நதிகளின் பெருமை, உழவர் சிறப்பு, பசு பொருட்கள் மற்றும் மலைக்குரிய வழிமுறைகளை செய்தல் முதலியவற்றை கூறுவது ரிக்வேதம். யஜுர்வேதம் என்பது பண்டைய கால நாகரிகம் கலாச்சாரம் இருக்கிறது இல்லையா, அதை பற்றியும் உழவு தொழில் முதல் கொண்டு போர்க்கருவி வரை போர்க்களம் வரை பயன்படக்கூடிய அத்தனை விதமான கருவிகளை தயாரிக்கும் முறை பற்றியும், அதில் பார்த்தீர்கள் ஏற்கலப்பையிலிருந்து ஆகாய விமானம் வரை அனைத்திற்குமான ஒரு விளக்கம் இருந்திருக்கிறது. நிறைய பேர் இன்று அதை பற்றியெல்லாம் சிந்தித்து கட்டுரைகள் ஆய்வு செய்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதிலே யஜுர்வேதம் 2 வகைப்படும். ஒன்று சுக்ல யஜுர், இன்னொன்று கிருஷ்ண யஜுர் என்று. ஆக யஜுர்வேதம் பண்டைய கால நாகரிகம் கலாச்சாரம், அன்றைய மக்களுடைய ஆடை முறைகள், வாழ்க்கை முறைகள், அந்த 4 வகையான உழவன், வணிகன், போர் செய்யும் சத்திரியன், அறிவிற் சிறந்த அந்தனர் என்பர் அறவோர். பூநூல் போட்டு ஐரா போறதுனால பிராமணன் சொல்லிக்கிறதுனாலையோ பிராமணன் ஆக முடியாது. மகாபாரதத்திலே அதுக்கு ஒரு கதை உண்டு. அந்த யட்சன் கேட்பான், ஒருவன் பிறப்பால் பிராமணன் ஆவானா அல்லது செயலால் பிராமணன் ஆவானா என்று ஒரு கேள்வி கேட்பார் யட்சர். அதில் எல்லோரும் விடையை சொல்ல திணறிய போது தர்மர் சொல்வார், பிராமணம் என்பது மனதாலும் செயலாலும் சொல்லாலும் ஒழுக்கமாக அறநிலை வாழ்பவர்கள் அந்தனர். நம்முடைய தமிழிலே கூட இருக்கிறது, அந்தனர் என்பவர் அறவோர், திருக்குறளில் வரும். ஆக அறவழி வாழ்வோர் எல்லோரும் அந்தனர்கள், அதற்கு புறம்பான எல்லோரும் அந்தனர் அல்லாதவர்கள். அப்படித்தான் இருந்தது. இந்த திராவிட கழகங்கள், ஈவேரா போன்ற தமிழ் விருப்பாளர்கள் தமிழ் மொழியின் உன்னதத்தையும் சிறப்பையும் கண்டு அவர்கள் மொழியிலே அதெல்லாம் இல்லை என்று இந்த தமிழ் மொழி அழிய வேண்டும், தமிழ் காட்டுமிராண்டி பாசை என்ன, ஏனெனில் ஔவையாருடைய ஆத்திசூடி முதற்கொண்டு திருக்குறள் வரை பாடிய தமிழ் காட்டுமிராண்டி மொழியாம். நல்லவர்களுக்கு, சான்றோர்களுக்குத்தானே இந்த மொழியின் அருமையும் இந்த நூல்களின் பெருமையும் தெரியும். என்ன, அதே போல இன்று நம்முடைய கல்வி பாடத்திட்டத்திலே கூட பார்த்தீர்கள் என்றால் இந்த அறம் செய்ய விரும்பும் ஆத்திசூடி கூட இடம்பெறாமல் இந்த திராவிட என்று சொல்லிக்கூட இந்த ஒரு தமிழ் மொழிக்கு புறம்பானவர்கள் தமிழ் வாழ்வியலே சிதைத்து விட்டார்கள். ஆக இங்கு உண்மை பல நேரத்தில் சூடாகத்தான் இருக்கும். உண்மைதானே, மறுக்க முடிந்தால் மறுக்கலாம், தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு பதில் கூற. ஆக இந்த யஜுர்வேதம் பழைய கால நாகரிகம் கலாச்சாரம், போர்க்கருவிகள் தயாரித்தல், உளவு கருவிகள் முதல் எல்லாம் செய்யக்கூடியதை கற்றுத்தந்தது யஜுர்வேதம். அடுத்ததாக சாமவேதம். நம்முடைய ராவணனை பற்றி பேசும் பொழுது, ராவணன் சிறந்த இசை வல்லுனர். அவரும் அகத்தியரும் கூட இணையான அந்த கானம் பாடக்கூடியவர்கள். ராவணன் அந்த கைலாய மலையை தூக்கிய பொழுது வாகீசுடைய சொல்லை கேட்டு தன் கையை வீணையாக்கி சாமகீதம் பாட என்று வரும். கீதம் பாடும் பொழுது இறைவன் அவனுக்கு அருளினான். ஆக சாமவேதம் என்பது இசைக்கருவிகள் தயாரித்தல், இசைக்கருவிகளை எவ்வாறு இயக்குதல், எழுத்து வடிவாக இருக்கக்கூடிய பாடல் முதலியவற்றை எவ்வாறு பாட வேண்டும், எவ்வாறு இசையோடு சேர்ந்து பாட வேண்டும் என்றெல்லாம் கூறுவது சாமவேதம். அடுத்தது அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதம் எதை கூறுகிறது என்றால், நோய் நீங்க பயிற்சிகளை தருகிறது, வாழ்க்கையில் வெற்றி பெற வழிகாட்டுகிறது, மழை பெய்ய வழிகாட்டுகிறது. இதை மணி மந்திர மருத்துவம் என்று 3 முறை உண்டு. ஒன்று, எண்ணங்களின் சீர்மையால் இதை நோய் நீங்கும், வெற்றி கிடைக்கும், மழை பெய்யும். மந்திரம் என்பது ஒரே பொருள் குறித்து நாம் தொடர்ந்து பிரார்த்திக்கும் பொழுது அந்த செயல் நடைபெறும், அது மந்திரம். மருத்துவ முறை என்பது நம் உடல் நிறைய நோயாளிகள் மருத்துவரிடம் போகும் பொழுது
அந்த மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்தினால் குணமடைவதை விட மருத்துவர் பேசக்கூடிய அன்பான வார்த்தைகளாலே குணமடைவதை காண்கிறேன். அவ்வழியிலே நம் மந்திரம் என்பது மண்ணும் திறம் என்று வரும். அவ்வழியிலே இந்த மருத்துவ முறைகள் பற்றியும் இந்த போர்க்கருவிகளை ஏவக்கூடிய ரகசிய வார்த்தைகளை உடையதும் அந்த போர்க்கருவிகளை எவ்வாறு இயக்க வேண்டும் என்று கற்றுத்தருவது அதர்வண வேதம். இந்த வேதத்திலே 20 காண்டங்கள் உண்டு. மொத்த செயல்கள் 5038. இதற்கெல்லாம் திருமந்திரத்தில் பெரிய ஆதாரம் நிறைய இருக்கிறது. அடுத்து வேதம் முடிந்தது. இந்த வேதம் முக்கியமான 5 வேதம் கூறக்கூடிய ஒரு அற்புதமான 5 வேள்விகளை செய்ய சொல்கிறது. நான் கூட வேள்வி என்றதும் ஏதோ பஞ்சயக்ஞம் என்று வரும். அதில் தமிழில் வேள்வி என்று வரும். இந்த வேள்விகளிலே 5 முதலாவது கடவுள் வேள்வி என்பது. தினசரி காலை எழுந்தவுடன் கடவுளை மனம் மொழி மெய்யால் வழிபடுவது கடவுள் வேள்வி. இந்த தீ வளர்த்து நெய் சொரிந்து அர்ப்பணம் செய்வது இந்த கடவுள் வழிபாட்டின் ஒரு பகுதி மட்டும்தான். மற்றபடி செய்யக்கூடிய செயல் பொன் பற்றியோ பொருள் பற்றியோ சுயநலம் பற்றியோ இருக்கக்கூடாது. பொதுநலம் பற்றி மனதால் நினைத்து வார்த்தையால் பேசி உடலால் வழிபாடு செய்வது கடவுள் வேள்வி. 2வது ஞான வேள்வி. இந்த ஞான வேள்வி என்ன என்றால், நல்ல திருக்குறள் போன்ற திருக்குறள் நிறைய இருக்கிறது நம்மகிட்ட. நீதி நெறி விளக்கம், ஆத்திச்சூடி, திருமந்திரம், தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகள், அப்புறம் சித்தாந்த சாத்திரங்கள், அது நிறைய ஞான நூல்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. அந்த ஞான நூல்கள் அந்த ஆசிரியருடைய நம்முடைய நால்வர் பெருமக்கள், திருவள்ளுவர், சமண முனிவர்கள் எல்லாரும் அறம் தானே பேசினாங்க. அந்த ஞான நூல்களை கற்று அதை ஆராய்ந்து தான் வாழ்ந்து பிறருக்கு கூறுது. அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிட்டு நாம் போய் மரச்செயல் செய்யக்கூடாது. என்ன பிற நோக பொருள் பறிக்காதே என்று படித்து விட்டு நான் போய் லஞ்சம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் நூற்படி நடப்பதல்ல. வள்ளுவம் பேசும் கற்க கசடர கற்பவை. அதாவது கற்க வேண்டிய நீதி நூல்களை குற்றம் நீங்க கற்று ஆராய வேண்டும். அதற்கு பிறகு நிற்க அதற்கு அதன் வழி வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்வதை பார்த்து உங்களுடைய வாழ்வுக்கு என்ன காரணம் என்றால் இப்படி அறவழி வாழ்கிறேன் என்று பிறருக்கு கூறுதல். இதற்கு ஞான வேள்வின்னு பேர். 2வது வேள்வி. 3வது வேள்வி மூத்தோர் வேள்வி. அதாவது நம் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, உடல் தானே எழுந்து சென்று எந்த செயலும் செய்ய முடியாதவர்கள், இவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வதோடு அவர்கள் நம் உலகில் இருந்தாலும் சரி, பிறவி நீத்து வேறு எங்கிருந்தாலும் சரி, அவர்கள் நலமுடன் வாழ வேண்டுதலோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்தல். இது மூத்தோர் வேள்வி. 4வதாக ஒரு வேள்வி, மிக முக்கியமான வேள்வி. நம்ம இன்று இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த கிறித்துவ சமயம் இந்த ஒரே ஒரு வேள்வியை செய்து உலகம் முழுக்க அவங்க மதத்தை கொண்டு போயிட்டாங்க. அதற்கு மனித வேள்வின்னு பேர். மனித வேள்வினா நரபலி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. பசித்தவருக்கு உணவளித்தல், நோயாளிகளை பார்த்தால் அவர்களுக்கு ஆறுதல் கூறி நோய்களை தீர்க்க உதவுதல். 3வது நாம் கற்ற கல்வியை பொருள் பெறாமல் இலவசமாக கற்பித்தல். இந்த கிறித்துவ சமயம் நமது நாட்டிலே வேரூன்றி நிலைத்து நிற்க காரணம், அந்த ஒரு காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் இன்றும் கூட சரி, நமது மதத்திற்கு புறம்பானவர்கள் எல்லோரும் 86 ஒரு சமீபத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்போ 86
96, 106. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு யார் பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு அரசு இடம் மற்றும் அனைத்து அனுமதியும் கொடுத்தது. ஆனால் சிறுபான்மையினருக்கு முதலிடம் என்று கூறி கிறித்துவ நிறுவனங்கள் நிறைய கல்விக்கூடங்கள் தொடங்குவதற்கு உதவி செய்து. கொடுமை என்னவென்றால், நம் இந்துக்கள் கூட நிறைய பேர் மதம் மாறி அவர்கள் கிறித்துவ பெயரிலே நிறைய பள்ளிக்கூடங்கள் தொடர்ந்து கல்வி கற்பிக்கிறார்கள். அங்கே நல்லொழுக்க பாடம் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, எல்லா கிறித்துவ பள்ளிக்கூடத்துலையும் இருக்குது. அதில் நற்கருணை வீரன்னு ஒரு புத்தகம் தருவாங்க. அதில் இயேசு பற்றி அதை பற்றியெல்லாம் இருக்கும். நம்ம பிள்ளைங்க அதெல்லாம் படிச்சுட்டு உங்கள் சமயத்தில் இடம் இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. அது பாட்டுக்கு மதம் மாறிட்டு போயிட்டு இருக்குது. என்ன மதம் மாறுறது பெருசில், அங்கே போய் அவர் சொன்ன அந்த பசித்தருக்கு உணவளித்தல், நோய் தீர்க்க உதவுதல், நோயாளிக்கு ஆறுதலாக இருத்தல், இலவசமாக கல்வி கற்பித்தலை செய்தான்னு பார்த்தா இன்றைய காலகட்டத்தில் அதுவும் குறைந்து வருகிறது. ஆனால் ஆரம்ப காலத்திலே அந்த பசித்தவருக்கு சர்ச்சைக்கு போனால் சோறு கிடைக்கும் சாமி. ஆமாம், கிறிஸ்துவ மிஷனரிஸ் தான் நிறைய மருத்துவமனைகள்லாம் கட்டியிருந்தாங்க. சிஎம்சி வேலூர் சில உதாரணங்கள் தான் நிறைய. கல்வி அது சொல்லவே தேவையில்லை. நான் கூட நிர்மலா என்ற ஒரு குளத்தூருங்கிற இடத்துல இருக்கிற அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அது கல்வி கற்பித்து இந்த 3 வச்சுக்கிட்டே உலகம் முழுக்க கொண்டு போயிட்டாங்க. ஒரு 1825 இந்த 2025. ஆனால் வேத காலத்திலிருந்து இந்த கடமையை வச்சுருக்க நம்ம இந்த கடமை கூட தெரியாத வாழ்கிறவங்க தான் இங்கே கொடுமையிலும் வேதனையிலும் வேதனை. அதற்கு அடுத்து ஒரு வேள்வி இருக்கிறது. அதற்கு பேர் பூத வேள்வின்னு பேர். பூதம்னா கோரப்பல், கொடுவா மேசையோட குண்டா ஒரு உருவத்தை செஞ்சு பூஜை பண்ணுறது கிடையாது. பஞ்சபூதங்களாலான பிற உயிர்களை பேணுதல். அதாவது ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை, எறும்பு, இது எத்தனை உயிர்கள் இருக்கோ அந்த சகல உயிரிடத்தும் அன்பு காட்டுதல். என்ன, நம்ம நல்ல உணத்தையாக சாப்பிட்டுட்டு இருப்போம், வாசல்லேருந்து நாய் பாவமா அம்மா எனக்கு ஏதாவது கொடுங்களேப்பான்னு கேட்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். மனசே வராதே. தின்னுட்டு மிச்சம் இருந்தால் போடுவோம். அதுவும் கூட இந்த நாய் வேறு இந்த நேரம் ஆனால் வந்துடுதுங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆலயங்களிலே தலவிருட்சம் என்பதை ஏன் வளர்த்தார்கள் என்றால், அந்த மரத்திற்கு தண்ணி ஊற்றும் வேலையை பக்தர்கள் செய்தால் அந்த அறச்செயலில் பங்கேற்றதற்காக இருக்கும். வீட்டில் துளசி செடி வளர்த்தல், காய்கறி செடி வளர்த்தல், இது எல்லாமே அந்த பூத வேள்வியில் வந்துடும். அப்புறம் சின்ன சின்ன எறும்புகள், ஒரு சக்கரை டப்பாவில் 2 எறும்பு ஏறிச்சுன்னா டோட்டலாக காலி பண்ணிடும். சக்கரை டப்பாவில் இருக்கிற எறும்புகளை. அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு 5 கிலோ சர்க்கரை வாங்கி வச்சுருந்தோம். திடீர்னு பார்த்தா எங்கே இருந்தால் கூட்டமாக அவ்வளோ பேர் சர்க்கரை விட அதிக எண்ணிக்கையில் குடி புகுந்துட்டாங்க. சரி, நம்ம வேறு படிச்சுட்டோமே, கொண்டு போய் அந்த எறும்பு குழி எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி அங்கே கொண்டு போய் எல்லாம் கொட்டணும். ஒரு மாதம் பக்கம் எல்லா எறும்பும் ஜாலியாக சர்க்கரை சாப்பிட்டுதுன்னு வைங்க. என்ன பண்ணுறது, நம்ம காசு கொடுத்து சர்க்கரை வாங்கிக்கலாம். ஆனால் எறும்பு எங்கே போய் கியூவில் நின்று ரேஷன் கார்டு கொடுத்து அது எப்படியோ சக்கரை வாங்கும் இல்லையா? ஆக இதற்கு பூத வேள்வி என்று பெயர். இந்த 5 வேள்விகளையும் நமக்கு இதனால் என்ன புகழ் கிடைக்குமா? 400 பேருக்கு அன்னதானம் போடாது, டம் டம் அடிச்சுட்டு ஊரெல்லாம் வசூல் பண்ணாமல் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உலக நலனுக்காக இந்த 5 வேள்விகளையும் செய்ய வேண்டும். வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட கடவுள் வேள்வி, ஞான வேள்வி, மூத்தோர் வேள்வி, மனித வேள்வி, பூத வேள்வி என்ற 5ஐயும் உன்னுடைய உழைப்பில் வந்த செல்வத்தினால் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உலக நலனுக்காக செய்தால் மட்டுமே இதற்குரிய பலன் கிடைக்கும். கூலி பெற்றோ கூலி கொடுத்தோ செய்தால் இதற்கு பயன் கிடையாது என்று அறுதியிட்டு கூறுகிறது. இந்த 5 வேள்விகளையும் யார் தினம்தோறும் தவறாமல் செய்து வாழ்கிறார்களோ அந்த மக்களை பண்டைய அந்த வேதகால மக்கள் சைவர்கள் என்று அழைத்தனர். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ நீள பதிவு.
சைவர்னா திருநீர் வைக்கிறதுனாலையோ ருத்ராட்சம் போடுறதுனாலையோ 10 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணி அன்னதானம் பண்ணுறதாலையோ அல்லது உங்களால் முடிஞ்சது 4 பேருக்கு சோறு போடுறதுனாலையோ நீங்கள் சைவர்கள் ஆகிவிட முடியாது. என்ன தினசரி கடவுளை பொன்பெற்ற பதிகம் பொருள் பெற்ற பதிகம் இதையெல்லாம் பாடி வேண்டுவதோடு போற்றி திருத்தாண்டகம் போன்ற பாடல்களையும் பாட வேண்டும். கடவுள் வேள்வி தினமும் காலையில் எழுந்ததும் செய்துவிட்டு மாலையில் இந்த 5 கடமைகள் முடிந்த பிறகு ஆலயத்திற்கு சென்று நாளையும் இந்த கடமைகளை செய்ய எனக்கு அருள் செய்யணும் வேண்டணும். இந்த கடவுள் வேள்வி, ஞான வேள்வி, மூத்தோர் வேள்வி, மனித வேள்வி, பூத வேள்வி பற்றி தொடர்ந்து அப்பா அம்மாவை பராமரித்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அனுசரித்து அவங்களுக்கு உதவி, நம்ம வீட்டு குழந்தைகிட்ட நாய் மாதிரி முகங்காட்டாமல் அன்போடு பராமரித்து அப்படியெல்லாம் வாழ்ந்து நம் வீடு தேடி யாராவது பசியோடு வந்தால், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் 2 பேரும் சேர்த்து தான் சாப்பாடு ஆக்குவாங்க. யாரோ திடீர்னு வருவாங்கடா கண்ணுன்னு, யாராவது வந்தால் வயிறார உணவளிப்பாங்க. அப்படி ஒரு தலைமுறை எங்களுக்கு, எங்கள் அப்பா அம்மா தலைமுறை தான் கடைசி. எனக்கு குடும்பம் கிடையாது, அதனால் செய்ய முடியல. இருந்தாலும் ஏதோ இயன்றதை செய்து கொண்டிருக்கிறோம். கடையிலையாவது வாங்கி கொடுக்குறோம், ஏதோ பண்ணுறோன்னு வைங்க. இந்த பசித்தவருக்கு உணவளித்தல், பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பே சரியில்லாத இருக்கும், அல்லது இந்த திருக்கூட்டம், சிவனையார் திருக்கூட்டம், நாங்கள்லாம் சைவர்கள் அப்படிங்கிறவங்க சக அடியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவர் ஏழையாக இருந்தால் போய் பார்க்க மாட்டாங்க, ஏதாவது காசு கேட்டுருவாராங்க. நான் கண் கூட பார்க்குறேன்ல எங்கள் ஊரில். அப்புறம் அவங்க நோய் தீர்க்க ஏதாவது உதவி கேட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டா அந்த ஐயாவுக்கு இதே வேலையாக போச்சு ஏமாத்துறதும்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நோய் தீர்க்க அவருக்கு உண்மையாக நான் போய் அவங்ககிட்ட, அந்த கிறிஸ்தவர்கள் இதை செய்கிறாங்க. எனக்கு திடீர்னு எனக்கு ரொம்ப உடல்நலம் சரியில்லாத படுத்துட்டேன், ரத்தம்லாம் இல்லாமல். மேட்டூரில் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு அடியனை தெரியும், சிவனடியார்கள் நிறைய உலக சிவனடியார்கள் எவ்வளோ பேருக்கு நம்மளை தெரியும். ஆனால் யாருமே என்னை வந்து பார்க்கல. ஆச்சரியமான விஷயம். பார்க்காத நல்லதானு வச்சிங்க, பார்த்துருந்தா இவங்க ஐயா என்னங்கய்யா உங்களுக்கு இப்படி ஆட்சின்னு இன்னும் பலகீனப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் என் அண்டையில் இருந்த கிறிஸ்தவர்கள் என்னை தேடி வந்து என் உடல்நலம் குணமடைய கர்த்தரிடம் பிரார்த்தித்தார்கள். கர்த்தர்னா அது இயேசு கிடையாது, அது பைபிளில் அவர் இயேசு கர்த்தாவே என்னை ஆசீர்வதின்னு இயேசுவே சொல்கிறாரு, சிவருமானதான் சொல்லியிருக்காரு பரம்பொருளை. ஆனால் இவங்க வந்து எனக்காக பொறுப்பாக எனக்காக பிரார்த்தனை பண்ணி ஆறுதல் கூறி, திருப்பூர்லேருந்து திருநாவுக்கரசுன்னு ஒரு ஐயா மட்டும் நிறைய ஒரு கிலோ ஆப்பிள் அதெல்லாம் வாங்க, எங்கள் ஆப்பிள் கொண்டாந்து கொடுக்க வேண்டாம். ஏழாவது ஒருத்தன் 2017 இந்த 5 வேலி பற்றி பேசுகிறானே, உடம்பு சில கிடக்கிறானே, ஆறுதலாக எனக்கே அந்த நிலையில தான். நம்ம சைவர்னு சொல்கிறோம், சிவனார் எத்தனை பேர் அண்டையில் யாருக்காவது உடம்பு சில போய் பிரார்த்திக்கிறோம் இல்லையா? ஆக அதை நோய் தீர்க்க உதவணும், ஆறுதலாக பேசணும். பக்கத்தில் யாராவது பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா கதவு சாத்திட்டு சமைச்சு சாப்பிட்ற சிவனடியாரெல்லாம் நிறைய பேர் இருக்கும். வருத்தமாக இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் டியூஷன் எடுக்கிறது காசு வாங்கிட்டு அதுவும் இருக்கக்கூடாது. பவானியில் தேவராஜனும் ஒரு தம்பி இருந்தாப்புல. அவன் வந்து கோயிலுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் குழந்தைகளை வச்சு பாடசாலை பாடம் எடுத்துகிட்டு இருந்தான். அடியே நாங்கள் போய் திருமுறை ஏதோ பெரிய புராண கதைகள்லாம் சொல்லி ஓதுவரை வச்சு திருமுறை பயிற்சியெல்லாம் கொடுத்தோம். இன்றைக்கி அவர் வந்து உலக பேரை மாற்றிட்டு உலக புகழ் பெற்ற ஆள் ஆகிட்டார். ஆனால் அவர் செய்த அந்த இலவசமாக கல்வி பயிற்சி செய்யவே இல்லை. அது ஒன்று தான் அவன் மேலே நமக்கு காண்டு. சம்பாதிக்கிறது 2வது. அவனுக்கு வேறு தொழில் தெரியாது, இதை தான் விற்று வாழணும். திருமுறை வாழ்க்கை துணை நம் மனைவியோட உயர்ந்தது, மனைவி விற்பதை விட திருமுறை விற்பது கேவலமான, அவனுக்கு சொல்ல ஆள் கிடையாது. ஆனால் அவன் பெரிய ஆளாயிட்டான். தேவராஜன் இன்னைக்கு வேறு பேரில் உலக புகழ் பெற்ற சொற்பொழிவாளர் ஆகிட்டான், சித்தாந்த ஆசிரியர் ஆகிட்டான். ஆனால் இறைவன் அவனுக்கு கொடுத்த அந்த பிறருக்கு கல்வி பயிற்றும் பணியை இறைவன் கொடுக்கவில்லை. நான் மேட்டூரிங்க என்னை ஆளுடைய அண்ணல் தினந்தோறும் என்னை வழிபட அனுமதித்தால் என்னை ஆட்கொண்ட இறைவனுக்கு நான் ஒழுங்காக இருக்கிறேன் என்ற அர்த்தம். எனக்கு நீ எக்கட கெட்டுத்தொலை என் வீட்டுக்குள்ளே நுழையாதேன்னு. எந்த ஊரில் நாம் பணி செய்து அடியாரானோமோ அந்த ஊரில் பணி செய்யாமல் நம்மளை தெருவாக பெரிய பிரசங்கம் பண்ண அது இதுன்னு முடிக்கிட்டாரா சாமி, மறுபடியும் உயர்நிலை கிடைக்காது. ஆகதான் நம் பெரியவர்கள் வந்து இந்த மனித வேள்வியை வலியுறுத்தினார்கள் என்று கூறி, தேவையில்லாத ஒருத்தரை பற்றி என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. கற்றபின் நிற்கவில்லை எனில்
சுத்தமாயில் மாட்டிக்குவாங்க. அதில் மாட்டினா நம்ம தான் கடவுள்மா. பார்க்குறவெல்லாம் ஐயா அடுத்த பிறவியில் என் மகனாக பிறந்தா பரவாயில்ல, வீட்டுக்காரராக பிறந்தா பரவாயில்ல, தம்பியாக பிறந்தா சொல்லி சொல்லி பல பிறவிக்கு ஆளாயிடும். ஆக என் அன்பின் உறவுகளே, இன்று வேதங்கள் பார்த்தோம், அவற்றின் விளக்கத்தை பார்த்தோம், அது கூறிய வாழ்க்கை முறையாகிய 5 வேள்விகளை பார்த்தோம். பதிவு நீண்டு விட்டது, மன்னிக்கவும். நாளைய தொடரில் மீண்டும் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.